உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாத்துக்கும் மேல ரத்தமும் சதையுமா ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல பாரதி. இவ்வளவு நாள் என் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனி என் வாழ்க்கை முழுக்க உங்க கூட தான். உங்களை விட்டு என்னால எங்கேயுமே போக முடியாது. உங்களை முதல்ல பார்த்த அந்த நிமிஷம் ஒரு மேஜிக் பாரதி. அத எனக்கு புரிய வைக்க தெரியல. என் காதல சொல்றப்பெல்லாம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப என் காதல உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லல. நீங்க என்ன சொல்லவும் விடல. ஆனா இப்ப நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க பேச வேண்டாம் பாரதி. நீங்க சொல்லாமலே உங்க காதல் எனக்கு புரியும். ஆனா எனக்கு சொல்லணும். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு உங்க கூடவும் தமிழ் கூடவுமான வாழ்க்கை ரொம்ப அழகா வாழணும். உங்க 2 பேரோடையும் சேர்ந்து இந்த உலகத்தை நான் ரசிச்சு பார்க்கணும். நான் காலையில எழுந்ததும் பார்க்கிற முகம் உங்க முகமா தான் இருக்கணும். என் காதலை ஏத்துப்பீங்களா பாரதி? ஆதி, உங்க காதலுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. ஆனா இப்படி கூட ஒருத்தங்களை காதலிக்க முடியுமான்னு உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆதி, நான் ஒரு சாதாரண பொண்ணு தானே. சொல்லப்போனா நான் தமிழுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பாறை மாதிரி இருக்கிற என் மனசுல கூட பூ பூக்க வச்சிருக்கீங்க. உங்களை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாம நீங்க ஆபீஸ்ல தினமும் என்னை பார்க்கிற அந்த பார்வைக்காக நான் ஏங்கியிருக்கேன். இப்போ அது தப்புன்னு நினைச்சு உங்களை விட்டு விலகி இருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணு திரும்ப திரும்ப என்னை உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கு. உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு எனக்கும் என்ன காரணம் தெரியல. என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நான் ரொம்ப சுயநலமானவதான். உங்க அளவுக்கு என்னால காதலிக்க முடியாது. ஆனா உங்க காதல ரசிக்க முடியும். உங்க காதலோட வாழ முடியும். தேங்க்ஸ் பாரதி. என் உயிரை காப்பாத்தினதுக்கு. கத்தியால குத்துனா போற உயிரை பத்தி நான் பேசல. உங்களை விட்டுட்டு போனப்ப ஒரு உயிர் போக போச்சு. அந்த உயிரை காப்பாத்தினதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஆதிய கத்தியால குத்த வரும்போது அத பார்த்துட்டு சத்தம் மட்டும் தான் என்னால போட முடிஞ்சது. ஆனா உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம, எதை பத்தியுமே யோசிக்காம நீ கத்திய புடிச்சு ஆதிய காப்பாத்துனம்மா.
அது எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது பாரதி. யாரா இருந்தாலும் அவ்வளவு தைரியமான விஷயத்த பண்ணவே முடியாது. உனக்கு ரொம்ப பெரிய மனசு பாரதி. அம்மா, உன்கிட்ட நான் நடந்துகிட்ட முறையினால காலம் பூரா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன். உண்மைதான் பாரதி. அம்மா சொன்ன மாதிரி நான் கூட உங்க அளவுக்கு தைரியமா இதை ஹேண்டில் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. பாரதி, என் பையனோட உயிரை நீ 2வது முறையா காப்பாத்தி கொடுத்திருக்க. பாரதி, இப்ப நான் மனப்பூர்வமா சொல்றேம்மா, இனி ஆதி உன்னோட பொறுப்பு. இந்த 1 வாரமா உன்னை பிரிஞ்சு அவன் பட்ட கஷ்டத்தை நான் என் கண்ணால பார்த்தம்மா. ஆதி உன் மேல உயிரையே வச்சிருக்கான்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ தமிழ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தப்போ அப்பவே உங்க 2 பேரையும் எனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. ஆனா என் முரட்டு பிடிவாதமும் கோவமும் அத உங்ககிட்ட சொல்ல விடல. எல்லாத்துக்கும் மேல உன் பொண்ணு என்கிட்ட ஆதிய நல்லபடியா பாத்துக்க சொன்னா. அது உன் வளர்ப்பு பாரதி. ஒரு அம்மாவா நானும் என் பிள்ளைய அப்படிதான் வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாரதி. யார பத்தியும் தப்பா சொல்லாம குழந்தைக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியும்னு நான் அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் பாரதி உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அம்மா, நீங்க பாரதி கிட்ட நான் விரும்புற பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னதுக்கு அப்புறம்தான் பாரதி கிட்ட நான் அவங்கள விரும்புற விஷயத்தையே சொன்னேன். ஆனா அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம பாரதி கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேம்மா. பாரதி, இப்ப எனக்கு எல்லாமே புரியுதுமா. இந்த உலகத்துல எங்க தேடினாலும் என்னால பொண்ண மாதிரி ஒரு பொண்ண ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆதி என் கூட இருக்கிறத விட உன் கூட இருந்தானா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இனி என் ஆதியோட சந்தோஷம் உன் பொறுப்புமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.